இந்த லைன் நான் எழுதும்போது கண்டிப்பா விஜய் சார் தாண்டி வேற யாருக்கும் செட் ஆகாதுன்னு நினைச்சு எழுதின லைன் தான் இந்த பாட்டுல சொல்லுவீங்க? எனக்கு நிறைய இதுக்கு முன்னாடி நான் அவருக்கு ஒர்க் பண்ண சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு என்ன சொல்ற ரொம்ப ஜாலியான சாங்ஸ் எல்லாமே. எல்லா சாங்ஸ்லயும் அந்த படத்தோட கேரக்டர் தான் மோஸ்ட்லி அதுல எடுத்துட்டு வருவேன். ஏன்னா அவர் ரொம்ப அழகா அந்த கேரக்டர் எனாக்ட் பண்ணுவாரு. கூகுள் சாங் ஆகட்டும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ற, கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ற சாங், செல்ஃபி புள்ளையில இருக்கிற ஒரு லைவ்லியான அந்த ஒரு திங், அண்டார்டிகா சாங்ல இருக்கிற ஒரு ராணுவ வீரனோட காதல், இது மாதிரி அஸ்கா படத்துல ஒரு என்ஜினியர் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டுலயும் அந்த கேரக்டர்ஸ் வரும். இந்த படத்துல எனக்கு கேரக்டர் பத்தி ரொம்ப நல்லா இதுவா தெரியாது. ஆனா இந்த பாட்டுல செலிப்ரேஷன் அண்ட் இந்த பாட்டுல நல்ல விஷயங்களும் அங்கங்க சொல்லலாம், அப்பப்ப இது பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு திங்ல பண்ணும். எந்த ஒரு பர்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்டையர் பாட்டுமே விஜய் சார்க்காக எழுதுனா. சோ அதனால அவரோட ஃபேன்ஸ் எப்படி இதை ரிசீவ் பண்ணிப்பாங்க, அவரோட ஃபேன்ஸை தாண்டி மத்தவங்களுக்கு எப்படி அவங்க பெர்சீவ் பண்ணிப்பாங்க இந்த லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எழுதும்போது பார்க்கும்போது.